டாயின் டாயின் விர்ச்சுவல் வாரியர்ஸ்களின் விரிவான கவனத்திற்கு இதை நீங்கள் விழிப்புணர்வு பதிவுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எச்சரிக்கை பதிவுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படியோ தயவு செய்து எடுத்துக்கங்க. அது நல்லது. ஏன்னா விஷயம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, பல இடங்களில் வெடிச்சிருக்கு, வில்லங்க வீடு தேடி வந்து வெளுக்கிறதுக்கு ரெடியாக வெயிட்டிங்கில் இருக்குது. அதனால இதை மட்டும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கங்க. சென்னை மாநகர காவல்துறை இருக்குல்ல, அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எல்லாருக்கும் வந்து முன்னெச்சரிக்கையாக முன்னாடியே கொடுத்துருக்க, அதுக்கப்புறம் யாரும் வந்து என்கிட்ட ஒப்பாரி வைக்கக்கூடாது, ஆளை தூக்குனதுக்கப்புறம் அழுது ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்றதுக்காக முன்னாடியே ஒரு பதிவை கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நல்லா கேட்டு இதை பயமுறுத்த சொல்லலை, பத்திரமா இருந்துக்கங்க அப்படின்றது. இதில் நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது, அதையும் சேர்த்தே பார்த்துருவோம். அதில் இந்த அரசு மற்றும் தனிநபர் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பும் மற்றும் கண்ணியத்தை குலைக்கும் வகையில் தவறான பதிவை வெளியிடுவோர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். இதுதான் சென்னை மாநகர காவல்துறை கொடுத்துருக்கிற ஒரு எச்சரிக்கை பதிவு, முன்னெச்சரிக்கை பதிவு. அப்படி ஒன்றா வச்சு எச்சரிக்கை பதிவுனா முன்னெச்சரிக்கை. இனிமேல் நீ போஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஓ ஃப்யூச்சரை நினச்சி பார்த்துக்க அப்படின்றது தான். இதில் என்ன டவுட்டுன்னா, இது எல்லாருக்கும் தானே இல்லைப்பா, இது இல்லை இது ஏன்னா அதில் அதை வந்து குறிப்பிடலை. ஏன்னா சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சூசகமாவது சொல்லியிருக்கலாம், பொத்தாம் பொதுவாக சொல்லிட்டா. அதனால் இது எல்லாருக்குமான ஒரு பதிவாகத்தான் நான் பார்க்குறேன். எனக்கு புரிஞ்சு நம்ம மண்டைக்கு எட்டின வரைக்கும் யார் யாரெல்லாம் தப்பாக பேசுகிறாங்களோ, அது யாரை பற்றி பேசுகிறாங்கன்றதெல்லாம் கவலை கிடையாது. யாரெல்லாம் தப்பாக பேசுகிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் தப்பாக டான்ஸ் ஆடிடும் அப்படின்றதான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஒரே ஒரு கவலை, பல பேர் வேலை வாய்ப்புகளை இழக்க வேண்டியது இருக்கும். இல்லை பாய், பொய் பேசுறதுக்குன்னு, அவதூறு பண்ணுறதுக்குன்னு, தனிநபர் தாக்குதல் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு கம்பெனியே ரன் ஆகிட்டு இருக்கு சார். இந்த வழி தேடி போவாங்கல்ல, அது அந்த ரூட்டு தேடி போவாங்கல்ல, அந்த ரூட்டு தேடி போகிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. எல்லாருக்குமாவா, இல்லை அவங்களுக்கு ஒருவேளை அவங்களுக்கு இதில் ஏதாச்சும் சிறப்பு சலுகைகள் இருக்கா அப்படின்றதுலாம் தெரியலை. அது ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பிடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். என்ன கொஞ்சம் லேட்டாக வந்துருச்சு இந்த அறிவிப்பு, கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதையெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த அரசாங்கம் இதை கொஞ்சம் அப்படியே லைட்டாக குத்தி இப்போ எப்படி நல்லா வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இறக்கியிருக்காங்க, அதே மாதிரி இதையும் வந்து அவங்க முன்னாடியே இறக்கியிருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு தப்பிச்சிருக்கும். வேறு என்ன என்ன எங்களுக்கு ஆசை, தமிழ்நாடு தப்பிச்சிருக்கு. இன்றைக்கி கண்ட கருமத்தையும் பார்க்க வேண்டியதோ கேட்க வேண்டியதோ தவிர்த்து இருக்கலாம். கொஞ்சம் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்னாடியே எடுக்காமல் விட்டது இன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரி, அதை விடுங்க. இது வெறும் வலைதளங்களில் மட்டும்தானா? எந்த இடத்துல மாண்பை காப்பாற்றணுமோ அந்த இடத்துல மாண்போட மானத்தை பறக்க விட்டாங்களே சார், அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்களா? அவங்களுக்கெல்லாம் இதுக்குள்ளே வராது. ஆனால் பொதுவாகவே அந்த மாதிரி இடத்துல பேசுகிறவங்களுக்கு எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படாது அப்படின்றது ஒரு விதி. ஏன்னா அது வந்து அந்த இதுக்குள்ளேயே, அந்த கட்டடத்துக்குள்ளேயே சமாதி ஆயிடும், அதை விட்டு வெளியில் வராது. இந்த அருந்ததி அந்த இவரை வந்து அந்த அந்த இந்த இந்த பிரேதாத்மாவாக போயிருப்பாப்புல, அவரை ஒரு இதை போட்டு மந்திர இதெல்லாம் போட்டு அடைச்சி வச்சு அந்த மாதிரியான ஒரு இடம் தான் ஐயோ வாய் தவறி வந்துருச்சு. அப்படி இல்லை, ஆக்சுவலாக அந்த இடத்துல பேசுகிறவங்களுக்கு அதெல்லாம் இருக்காது அப்படின்றது தான். இதில் இந்த தனிநபர் தாக்குதல் ஏன் இதை வந்து இப்போ ரொம்ப சீரியஸாக கொண்டு போகிறாங்க, எந்த இடத்துல இது ட்ரிகர் ஆச்சு? ஏன்னா வந்து ஒரு மாதத்துக்கிட்ட ஆச்சு, பல சட்டசபைகள் போச்சு, எவ்வளவோ நடந்துச்சுன்னு வைங்களேன். ஆனால் ஏன் திடீர்னு இந்த நேரத்தில், இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஒருவேளை ஐயா சிஎம் விஜய் பேசினார் இல்லைங்களா, இந்த தனிநபர் தாக்குதல் அங்கேருந்து ஆரம்பித்தது, அவர் நடத்தினது தனிநபர் தாக்குதல். அது வந்து அரசியல் தாக்குதலோ இல்லை வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக நடந்த போராட்டமெல்லாம் கிடையாது. அது தனிநபர் தாக்குதல். அந்த தனிநபர் தாக்குதலுக்காக
வெளியில் வந்து உதயநிதி இன்னொரு தனிநபர் தாக்குதல் செஞ்சாப்புல பேசினார். அது எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா இங்கேருந்து ஆரம்பித்ததுக்கு அதுக்கு அவர் பதிலுக்கு கொடுக்கணும் இல்லையா? நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்வாரா, அன்போ அடியோ, அதை வாங்கின உடனே திருப்பி ரெண்டாக கொடுத்துடணும். அதைத்தான் உதயநிதி செஞ்சார். இல்லை ஒருவேளை இன்னொன்று இருக்குமோ, நல்லா போய்கிட்டு இருந்த இடத்துல திடீர்னு கிழிச்சு விட்டாங்க ஒரு அம்மா. என்னென்னா பிறந்த நாளைக்கு போஸ்ட்டு போடுறேன்னு சொல்லி, எப்போ முடிஞ்சு போனோம் பிறந்த நாளைக்கு முடியாத அவங்களோட அந்த கொண்டாட்டம் இருக்கு இல்லையா, அந்த கொண்டாட்டத்தை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் ஒரு போஸ்ட்டை போட்டுச்சு. ஒரு ஆள் உங்கள் மைண்டுக்கு யார், நீங்கள் நினைக்கிற ஆளை நான் சொல்லலை, நான் இன்னொரு ஆளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க போட்டதுனால அதை எடுத்து போட்டு ஆளுக்கு மேலேயும் கீழேயும் இந்த ராட்டு நஞ்சுத்துற மாதிரி தலைகீழாக சுற்றி விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஆக்சுவலி அவங்க போடாமல் இந்த கொண்டாட்டத்தை ஒருவேளை கொண்டாடின அன்னைக்கு போட்டிருந்தா பரவாயில்ல, கொண்டாட்டத்தை முடிச்சுவிட்டு அடுத்த நாள் கொண்டாந்து போட்டாங்க அவங்க. அதை கொண்டாந்து அடித்ததில் அங்கே ஏதாச்சும் ட்ரிகர் ஆகிருச்சா? தமிழ்நாட்டுக்கு ஒன்றுன்னா கூட தலைவன் தாங்கிடுவாப்புல, அவங்களுக்கு ஒன்றுன்னா அதை எப்படி அவரால் வந்து ஏற்றுக்க முடியும்? ஏன் இதை கொண்டாந்து சார், இதுக்கு பல பேர் பல விளக்கங்கள் சொல்லலாம். இது அவங்கள ஏன் எவனும் பண்ணாததையா பண்ணிட்டாங்க, இருக்கிறவன் பூரா உத்தமனா, இருக்கிறவன் பூரா கேடுகட்ட வந்தான், உத்தமனும் ஒருத்தனும் கிடையாது. ஆனால் நான் உத்தமன்னு சொல்லிக்க திரிகிறாப்புல இல்லை சார், அங்கேயும் நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? அதை தானே முதல்ல பார்க்கணும். நான் இருக்கிறவன் பூரா ப்ராடு பையன், இருக்கிறவன் பூரா வந்து கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க, ஒழுக்கம் இல்லாதவங்க, நான் ஒருத்தந்தான் சுத்தமானவன் அப்படின்னு சொல்கிறப்ப அது சுத்தமானவர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குமா இல்லையா? நீ எல்லாம் சுத்தத்தை பற்றி பேசுவியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா மாட்டாங்களா? இல்லை, அதெல்லாம் நடக்கும். இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற ஆளை நான் சொல்லலை, நான் சொல்கிற ஆள் வேறு ஆள், ஏன் சர்க்கிளில் எனக்கு தெரிஞ்ச ஆள், எனக்கு அவர் மேலே ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதனால் நான் அவர் பேரை சொல்லலை, அவ்வளோதான். மற்றபடி அவங்களோட தனிப்பட்ட விஷயன்றது தனிப்பட்ட விஷயம். ஆரம்பித்து வச்சது யார் சார்? சார், இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து விமர்சனத்தை ஏற்றுக்க முடியலை. அதாவது நம்ம வந்து இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம். நம்ம பேசுகிறப்ப நம்ம வந்து சாலியாக இருப்போம், நம்ம பேசுகிறப்ப நமக்கு எதுவுமே வந்து தோணாது, என்ஜாய்மெண்ட்டு தான் ஒன்லி. ஆனால் அதையே வந்து அடுத்தவன் வந்து எடுத்து பேச ஆரம்பிச்சுட்டா அதை நம்ம ஏற்றுக்கணும் இல்லையா? நம்ம எப்படி தூக்கி எறிகிறோமோ அதே மாதிரியே இன்னொருத்தர் நம்ம மேலே வைப்பான்ல, அதை சுமக்கக்கூடிய தெம்பு நம்மக்கிட்ட இருக்கணும்ல, அதை தாங்கிக்கக்கூடிய தைரியம் நமக்கு வேணும்ல. அப்படி இருக்கிறவன் இல்லை என்னால் முடியாது அப்படின்னு அடிக்கவே கூடாதுல்ல. அதாவது இவர் அடிப்பாரா இவங்க வாங்கணுமா அவர் அடிப்பாரா, திருப்பி அடித்தா வலிக்கும், கத்துவேன், எல்லாத்தையும் வந்து முடக்குவேன், அப்படித்தானே அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க. வேறு எதுவும் இல்லை. இதுதான் ஊடக சுதந்திரமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஊடக சுதந்திரம் ஒரு லிமிட்டு தான். வீட்டு வாசலோடு நின்றணும், உண்மை. வீட்டு வாசலோடு நிற்கணும். அவன் பெட்ரூமுக்கெல்லாம் போய் நோண்டி எல்லாம் பார்க்கக்கூடாது. ஆனால் அந்த இது வந்து அந்த சைடு இருக்கணும்ல சார். அதே வழிமுறை, அதே செய்முறை, இதெல்லாம் வந்து அங்கேயும் வரணும். அங்கே மட்டும் வரமுறை இல்லாமல் போகுமாம்மா. அதையெல்லாம் வந்து இவங்க வந்து போர்த்துக்கிட்டு பேசாமல் பேசுகிறத கேட்குறதுக்கு பேர் வந்து போட்டியா சார்? அதுக்கு பேர் போட்டி கிடையாது சார், அதுக்கு பேர் சர்வாதிகாரம். நான் சொல்லுவேன், நீ செய்கிற நான் சொல்லுவேன். அந்த பேச்சுக்கெல்லாம் எங்களுக்குள்ளே வேலைக்கே ஆகாது. யாராக இருந்தாலும் எடுங்க தயவு செய்து. அதே மாதிரி இந்த ஃபேக் ஐடியை க்ரியேட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க இல்லை, ஊருக்குள்ளே பூரா அந்த அவதூறுன்றது வந்து நீங்கள் எதை சொல்ல வர்றீங்க, எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. ஒருத்தர் நல்லது பண்ணியிருக்கான், அந்த நல்லதை தப்பாக பேசுகிறத வந்து அந்த நல்லதை வந்து தப்பாக கொண்டு போய் சேர்க்கறது பேர் அவதூறா? ஏன்னா அந்த வேலையை பார்த்துட்டா இன்றைக்கி ஒரு ஆள் உச்சத்தில் உட்கார்ந்துருக்கு, செஞ்சது பூரா தப்பு, எல்லாத்துக்கும் பழி, எல்லாத்துக்கும் பாவம். ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது வந்து நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, எக்ஸாம்பிளுக்கு. இன்றைக்கி உட்காந்து இந்த ஐயா சட்டசபையில் விஜய் சார் பேசினார். என்ன பேசினார்னா, நீங்கள் அந்த சட்டம் ஒழுங்கு இதையெல்லாம் வந்து ஒழுங்காக வச்சுக்காம இப்போ கொண்டாந்து வச்சுக்கிட்டு என் மேலே பழி போடுறிய, நீங்கள் அந்த சட்டம் ஒழுங்கு அதுக்கான அந்த தலைமை அதிகாரியை நியமிச்சிக்கிற, அதனால தான் இவ்வளோ. இப்போ அவர் நியமிச்சிருக்கார். அவங்க கேட்குறது என்ன, நான் நியமிக்கல, தப்பு பண்ணிட்டேன், நீ நியமிச்சில, ஏன் தப்பு நடக்குதுன்னு கேட்குறாங்க. இது வந்து அவதூறு பரப்புறது.
அதாவது அப்போ நடந்தது தான் இப்பயும் நடக்குது, அப்போ இருந்தவங்க தான் இப்பயும் இருக்கிறாங்க. அன்னைக்கு யார் காரணம்னு சொன்னாங்களோ அவங்க இன்னைக்கு அந்த இடத்துல கிடையாது. இதை ஏன் தடுக்க முடியாமல் இருக்குது, இங்கே இருக்கிறவங்க தடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படின்றப்ப அந்த கேள்வியை கேட்பாங்களா மாட்டாங்களா? நீங்கள் தானே சார் சொன்னீங்க, நான் வந்தால் எல்லாத்தையும் அப்படியே தலைகீழாக போட்டு தண்ணி குடிக்க வைப்பேன், தண்ணி குடிக்க வைக்க முடியலனாலும் வேறு எதையாச்சும் குடிக்க வைப்பேன் சொன்னீங்களா இல்லையா? அதைத்தான் அவன் இப்போ கெட்டது, இப்போ அந்த அவங்க தப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத எடுத்து அவங்க செஞ்ச தப்பை எடுத்து சொல்கிறதுக்கு பேர் அவதூறா? அதான் இப்போ பொய் சொல்கிறவங்க வந்து உள்ளதுக்கு போடுவீங்களா, இல்லை இவங்க பொய் சொல்கிறான்னு உண்மையை பேசுகிறவங்கள உள்ளதுக்கு போடுவீங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாளோ, தனிப்பட்ட முறையில் யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாளோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற வகையில் இந்த அறிவிப்பு இருந்துச்சு, அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டுச்சு அப்படின்னா உண்மையிலேயே காவல்துறைக்கு பெரிய சல்யூட். கட்சி பார்க்காம, யார் என்ன ஏதுன்னு பார்க்காம, அவனுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பேக்ரவுண்டு சப்போர்ட் இருக்குன்னு பார்க்காம, அவனை யார் பேக்கப் பண்ணுறான்னு பார்க்காம, எவனாக இருந்தாலும் அவனை வந்து போஸ்ட்டாக போடுற அப்படின்னு சொல்லி படுக்க வச்சு அதை மடக்கி அவனை வந்து இதுக்கப்புறம் அந்த எண்ணமே வரக்கூடாது. அவதூறு பேசுகிற எண்ணமோ தனி மனித தாக்குதலோ எவனாக இருந்தாலும் அவனுக்கு அந்த எண்ணம் வரக்கூடாது அப்படின்றது தான் எல்லாரோடைய ஆசையும். இதை சட்டம் போட்டவங்க மட்டும் கிடையாது, அதாவது சட்டத்தை சொன்னவங்க மட்டும் கிடையாது, போட்டிருக்காக பற்றியெல்லாம் கண்டிப்பாக அதை சொல்லாமல் வந்து திடீர்னு யாரும் அறிவிப்பெல்லாம் கொடுக்க மாட்டார், சொல்லியிருப்பா. சொன்ன அனைவரும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு முறை போஸ்ட்டு போடுறவங்களாம் ஒரு முறை யோசித்து பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் போட்டுங்க. அப்புறம் இந்த டிராஃபிக்கில் யாராச்சும் டிராஃபிக் ரூல்ஸ் மீறினா அவங்கள வந்து எடுத்து அந்த சென்னை டிராஃபிக் அந்த இது இருக்கு இல்லையா, கிரேட்டர் சென்னை டிராஃபிக் போலீஸ், அதுக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க, அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு எவெல்லாம் ஃபேக் ஐடியா வச்சு தனி மனித தாக்குதலோ இல்லை அவதூறோ பேசுகிறாங்க இல்லைங்களா, அவங்கள டேக் பண்ணி போட்டு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு தனி துறையை நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும். எல்லாரும் உண்மையில திருந்துவாங்க, பயப்படுவாங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து திட்டுறதுக்கு, ஏன்னா இங்கே ஏகப்பட்ட அது முக்கியமாக அந்த லேடிஸை ஏகப்பட்ட பேர் வந்து இஷ்டத்துக்கு எழுதிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன முடியுமோ எவ்வளவு முடியுமோ அவள் தனிப்பட்ட தாக்குதல் கமெண்ட்டில் மட்டும் இல்லை, இன்பாக்ஸ் வருது. சில பேர் ஒரிஜினல் ஐடி, பல பேர் ஃபேக் ஐடி. அவங்கள பிடிச்சி நீங்கள் உள்ளே போட்டீங்க, அவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுத்தீங்க. ஒன்லி அது யாராக இருந்தாலும், அரசியல்வாதி, அதிகாரி, இந்த பெரிய சமூகத்தில் அந்தஸ்தில் உள்ளவங்க, செலிபிரிட்டி, அவங்களெல்லாம் தாண்டி சாதாரண மனுஷனுக்கும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவங்களையும் தூக்கி உள்ளே வைப்போம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும். வேறு எதுவும் இல்லை.